நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, ஒரு நிமிஷம். ஒருவர் மதுரையிலிருந்து கேட்டிருக்கிறார். என்ன கேள்வின்னு பாருங்க. ஒருவருக்கு எப்பொழுது தாம்பத்திய சுகம் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? புடிச்சு வச்சிருக்கிறேன். ஒருவருக்கு எப்போது தாம்பத்திய சுகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். மதுரையிலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு கேட்டாருன்னு நமக்கு தெரியலங்க. ஆனால் ஜோதிடங்கிற முறையில் நமக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்ல வேண்டியது நமது கடமை. சரிங்களா? அன்பு நண்பர்களே, ஒருவருக்கு தாம்பத்திய சுகம்ங்கிறது எப்பொழுது ஏற்படுகிறது? மிக முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்து, திருமணத்திற்கு பிறகுதானே தாம்பத்திய சுகம் கிடைக்கும். திருமணத்திற்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு, இந்த இது இயேசுநாதர் சொல்ற மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது நண்பர்களே, திருமணத்திற்கு முன்பே ஒருத்தர் தாம்பத்திய சுகம் கிடைக்குமா, தாம்பத்திய சுகம் அனுபவிப்பாரா, திருமணத்திற்கு பின்பு தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பாரா, இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் கேள்வியே கேட்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதாவது திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்புங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு பதில் சொல்லுவோம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மனசு அலைபாயக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த சுக்கிரனும் சந்திரனும் இருவரும் இணையக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கேந்திரத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு அப்படின்னு அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்தில் ஒருத்தருக்கு தாம்பத்திய சுகம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுக்கு உதாரணமாக நான் சொல்லுவோம். மேச லக்கணம் 4 சந்திரன் இருக்கிறார். நல்லா பாருங்க. மேச லக்கணம் 4 சந்திரன் இருக்கிறார். சந்திரன் மகரத்தில், அதாவது 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரனுக்கும் அந்த சந்திரனுக்கும் சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒருவேளை இவருக்கு இளமை பருவத்திலே சந்திர திசை வருகிறது, இளமை பருவத்திலே சுக்கிர திசை வந்து விட்டது. அப்ப சுக்கிரனும் சந்திரனுக்கும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனுக்கு கேந்திரத்தில் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும்போது அவர் இளமை பருவத்திலே தாம்பத்திய சுகம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் கடவுள் கிடையாது சாமி, வாய்ப்பு இருக்கிறது. உறுதியா சொல்ல மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்பீங்க. இப்ப நீங்க வீடியோ பார்க்குறவங்க கூட அப்படி கேட்பீங்க, உறுதியா சொல்ல மாட்டீங்களா, வாய்ப்பு இருக்கிறது, இது இருக்கிறது, இது நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிலாம் நினைப்பீங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட். இது யூடியூப்ல பேசும்போது கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். நான் ஒரு கருத்தை சொல்லி விட்டு என் ஜாதகத்துல அப்படித்தானே இருக்கு, நான் அப்படி இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டா இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. சுக்கிரனும் சந்திரனும் சந்திர கேந்திரத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வரும்போது இதுக்கு விதிவிலக்கு. அதே சுக்கிரனை குரு பார்த்தால் அந்த எண்ணம் வராதுங்க. இது ஒரு முக்கியம்தான். அதே சுக்கிரனை குருபாக்கக்கூடிய அமைப்பு, அதே சந்திரனை குருபாக்கக்கூடிய அமைப்பு. சமுதாயத்துக்கு பயப்படுறது, அச்சப்படுறது, நம்ம அசிங்கப்பட்டுருவோம். ஆனா என்ன இருக்கும்? இப்ப இந்த குரு பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா இளமை பருவத்திலே அந்த எண்ணம் சேர்ந்து நம்ம தான் கொஞ்சம் அனுபவிச்சுதான் பார்ப்போமே, என்ன நட்டக்கல்தி ஆகி குட்டக்கல்தி ஆகிற போது இங்கிற சிந்தனை அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும். அதே சந்திரனை குருபாக்கக்கூடிய அமைப்பு, சுக்கிரனை குருபாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அச்சப்படக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். சரிங்களா?
இதுக்கு தசாபுத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் அவர் கேட்ட கேள்வி எதை மனசுல வச்சு கேட்டாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவர் தாம்பத்திய சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கிரனோட சேர்ந்த கிரகம், சுக்கிரனை பார்த்த கிரகம், ரிஷபம் துலாம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தசா புத்தி அந்தரம் பிரணகம் சூச்சகம் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு சர்வ நிச்சயமாக தாம்பத்திய சுகம் ஏற்படுங்க. இது அந்த தசா புத்தி முன்னாடியே வருதா, வயசு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? 60 வயசுல ஒருத்தருக்கு வருது, 70 வயசுல ஒருத்தருக்கு வருது. அப்படி நடக்காது. வயது ரொம்ப முக்கியம் இல்லையா? காலம் சுருதி தேசம் அப்படி இந்த தேசம் சொல்றோம்ல, அந்த வயசு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஒருவருக்கு 18 வயசு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இந்த மாதிரி அமைப்பு இருந்து ஒருவருக்கு அந்த பெண்ணை சந்தித்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டால் சபல எண்ணங்கள் சபல புத்தியில் இந்த தாம்பத்திய சுகம் அனுபவிப்பார். அப்படிங்கிறத எந்த வித மாற்று கருத்து கிடையாது நண்பர்களே. சரிங்களா? அப்போ ஒருவர் தாம்பத்திய சுகம் எப்பொழுது கிடைக்கிறது? சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சுக்கிரனை பார்த்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கிரகம், சுக்கிரன் வீட்டில் அமர்ந்த கிரகம். சுக்கிரன் வீடு எது? ரிஷபம் துலாம். அந்த வீட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது. சரிங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே.